ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா கிட்ட இருந்து மோட்டோ H 2023 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ யூஎஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட்டில் ஆக்சுவலி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டோ H 2023 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் குளோபல் மார்க்கெட்டில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரியான லுக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக மோட்டோ H சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சுல H40 எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே டிசைன் தான் எக்ஸாக்டாக எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான POLED. ஸோ மோட்டோ எப்பவும் போல் POLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளேவாக எடுத்து வந்திருக்காங்க. மற்றபடி 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ போகும். HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி தான் இந்த டிஸ்பிளே அப்படின்றது இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கர்வ்டு 140 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்க்கான ஒரு டிஸ்பிளேவாக இங்கே இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி பேட்டரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட இங்கே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே மீடியாடெக் ப்ராசஸர் தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 7030 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 lakh above 5 lakh to 5.5 lakhக்கான AnTuTu கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். சொல்லலாம் இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. ஒரு மிட்ரேஞ்ச் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் ஆக்சுவலி இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 695 எல்லாம் விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அதை தான் ஆக்சுவலி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய கேமரான்னு வரும்போது ஆக்சுவலி பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. பட் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, OISக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா கொடுத்துட்டாங்க. இது போக சப்போர்ட்டிவ் வரும்போது 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அல்ட்ராவைட் கேமராவே மேக்ரோவும் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக்ரோ ஷாட்ஸும் இதில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு மேக்ரோ ஷாட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த இருக்கக்கூடிய ரெண்டு கேமராவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வாத்தான கேமரா அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ரியர் கேமராவில் 4Kல நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். 4K 30 FPS வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராலையும் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காக ரியர் அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராலையுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறதெல்லாம் இங்கே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்குது. IP68க்கான ரேட்டிங். ஸோ ரீசெண்டாக மோட்டோரோலா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த IP68 கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளேயும் போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நின்று பேசும். ஸோ அந்த அளவுக்கான ரேட்டிங் எல்லாமே பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும், நம்மளும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். மோட்டோ H40 நியோ அப்படின்னு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குல்ல, ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மோட்டோ H40 நியோவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு 5000 mAh கிடைக்கும். இதில் 4600 தான். பட் இந்தியன் வேரியண்ட்டில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்கும். பட் என்னென்னா அந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் மட்டும் நமக்கு இந்தியன் வேரியண்ட்டில் இந்த மோட்டோ H40 நியோவில் இருக்காது. அந்த H40 நியோ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 8GB 256GB வேரியண்ட்டோட $599 ஆக்சுவலி 50000 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸிங்க்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மோட்டோ H40 நியோ இருக்குல்ல, அதே ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 50000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய மோட்டோ H40 நியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஸ்மார்ட் ஃபோன் 21000 செக்மெண்ட்டுக்கு அது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.